ஞாபகம் வச்சுக்க, என் கூட ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஜேர்னி பண்றது ஒன் வே. இதுல அப் இருக்கும், டவுன் இருக்கும், டேர்னிங் இருக்கும், டெட் எண்ட் இருக்கும். ஆனா ஸ்பீடு மட்டும் எங்கேயும் கம்மியா. So, fasten your seat belts. வணக்கம் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டே 2 பார்த்தீங்கன்னா லேல தான் இருக்கும். ஆமாம், இன்னும் நாங்கள் லே விட்டு கிளம்ப முடியல. ஏன்னா கார்கில் ரோடு வந்து ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு. மணாலி ரோடு ஆல்ரெடி பிளாக்டு. அதனால் நாளைக்கு தான் ரோடு கிளியர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கு ரூம்லேயே ஃபுல் ஸ்டே, ஃபுல் ரெஸ்ட்டு. அதனால் சரி வாங்க, ரூம்லேயே இருந்தால் ரொம்ப போர் அடிக்கும், அப்படியே போயிட்டு லே மார்க்கெட் திருப்பியும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு லே மார்க்கெட் போயிட்டுருக்கோம். லே மார்க்கெட் போய் என்ன வாங்க போனால் வண்டி, அந்த லேக் கொடி சொல்லுவாங்கல்ல, வண்டிக்கு டெம்பிளோட அந்த 7 வண்ணத்தோட கலர். ஆமாம், அந்த கொடி வாங்க போகிறோம், டெம்பிள் கொடி. அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸு, திங்ஸு, கூல் ட்ரிங்க்ஸு அதெல்லாம் வாங்கின்னு ரூமுக்கு வந்துடுவோம் திருப்பி. இதுதான் இன்னையோட ஷெடியூல். நாங்கள் லேயில் லாக் ஆகிட்டோம். அவ்வளோதான் ஓப்பனாக சொல்லணும்னா லே விட்டு வெளியே போக இன்னைக்கு கிளம்ப வேண்டியது. பார்த்தீங்கன்னா கார்கில்ல மழை சரிஞ்சிருக்கு. அந்த வீடியோ நான் போடுறேன். ஒருத்தர் ரசிகர் கேட்டு வாங்கி போட்டு தர இருக்கு, அவர் வச்சிருக்காரு வீடியோ. இப்போ இங்கேருந்து இது நம்ம கூட வந்த பாகிஸ்தான் பார்டர் சேர்ந்த பசங்க தான். சாரி தல, சாரி இந்நேரத்துக்கு கார் காரிகளை போட்டு தள்ளிருப்பாரு. என்னடா ஏதோ தள்ளுன்னு சவுண்ட் மட்டும் கேக்குதேன்னு பார்த்தா காரு ஓதறல லைட்டா. ஏய் வாடா, 40 கிலோமீட்டர் போடா. நீங்க காட்டுறடா. நீங்க போய்ட்டாங்க. நீங்க போயிட்டு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. என்ன சொல்லணும்? கிளியரா பாத்து சொல்லுங்க. அது புரிய வரல. அதுப்புறம் நான் வரேன். ஏய் வெறும் 40 கிலோமீட்டரா? 40 கிலோமீட்டர் ஓட்ட? இல்ல நான் ஓட்ட மாட்டேன். நேத்தே ஓட்ட வரைக்கும் போறேன். நேத்தே சாவடிக்க பார்த்தாருங்க. இன்னைக்கு போற போறாங்க. முடிக்கலாம் ட்ரை பண்ணிட்டீங்க. ஏய் வெறும் 40 கிலோமீட்டரா? நான் வரலடா. நீ போய்ட்டு வா ஜாலியா. இல்ல பாஸ் மட்டும் பாத்து. இல்ல வேற கத்துங்கா பாஸ். எஸ்ட் பாஸ் நிறைய வந்துச்சா? சுசுகியா. சரி ஓகே. கிட்ட போய்ட்டு. அவன்தா. இந்த கவர்ல என்ன இருக்கு தெரியுமா? இந்த கவரில் என்ன தெரியுமா? ஃப்ளாக். ஆக்சுவலாக ஃப்ளாக் வாங்கியாச்சு. ஆமாங்க, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ருபீஸ் ஃப்ளாகே வாங்கியிருக்கோம். இங்கே தான் ஆக்சுவலாக இந்த கடைகளில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். சில்லறை வியாபாரிகள், ஆமாம், அவங்கக்கிட்ட தான் வாங்கியிருக்கோம். இங்கேருந்து லே மார்க்கெட் நாங்கள் வாங்கிட்டேன். ஆல்ரெடி பசங்க வாங்குறாங்க. ஒரு நெக்ஸ்ட் வாங்கிட்டேன். Thank you. Bye bye. You both. For few days you have to buy umbrella. Then you can buy that raincoat, no? Yeah, absolutely. This is rain. Okay, good. This one raincoat. This is umbrella you bought. என்னப்பா வாங்கிட்டியாப்பா? எத்தனை குடிப்பா வாங்கி? 2 வாங்கி 1 வண்டிக்கு 1 வீட்டுக்கா? வீட்டு வாசல்ல ஒன்று கட்டணும். நம்பதி மாதிரி ஆகிறாங்க. ஸ்டிக்கர் தானே ஒட்டணும். இந்த லடாக் ட்ரிப்பில் ஆரம்பத்தில் இருந்து ஸ்டார்டிங்கில் வரைக்கும் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். சீடா ஹாய். இப்போ ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்காங்க. ஜம்பு ரூட்டில், காஷ்மீர் ரூட்டில் மட்டும் ஜாயின் ஆனாங்க. அதுலேருந்து இந்த ரைடு முடிகிற வரைக்கும் இந்த ரைடு அவங்க இப்போ வந்து இது போகிறாங்க, பேங்காங் லேக் போகிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படியே இந்த பக்கம் கிளம்பிட்டோம். நாங்கள் சென்னையை நோக்கிய பயணம் ஆரம்பித்துக்கிட்டோம். பர்ச்சேசிங் முடிச்சுட்டு போய் ரூமில் பார்த்துட்டு நாளைக்கு என்ன தான் பரவாயில்ல, வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் எங்களோட வேலை. மார்க்கெட் ஓகே, ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டு தூங்கிடுவோம். டேய் ஒரு ட்ரே வாங்கி போடு. ஒரு ட்ரே வாங்கி போடு. ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 4. ஆமாம், 7ஆம் தேதி ட்ரெயின் டெல்லியில். இன்றைக்கி எப்படி ரீச் பண்ண போகிறோன்றது தான் விஷயமே. ஏன்னா நேற்று காஷ்மீர் ரோடு வந்து லேண்ட்ஸ்லைட் ஆகி க்ளோஸ் ஆகிடுச்சு. இல்லை நேற்றே கிளம்பிட்டுருப்போம். கைதெல்லாம் ஒரே பேக் லேண்ட்ஸ்லைட் ஆகி ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக பிளாக்கு. அதனால் இப்போ என்ன பண்ணோன்னா கார்கில் போகிறோம். கார்கிலில் ரோடு ஓப்பனாக இருந்ததுன்னா ஓகே, ஜம்பு அப்படியே ரீச் பண்ணுறோம். கார்கிலில் ரோடு ஓப்பனாக ஆகலைன்னா கார்கிலில் ரூம் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
குளிர் தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இன்னும். ஆனால் வெயில் அடிக்குது, குளிரும் ஹெவியாக இருக்குது. நம்ம ரைடிங் கேர்ஸ் அங்கே நம்மளோட ரெயின் கோட் அங்கே காயப்பட்டிருக்கேன். இங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். விஜய் ப்ரோக்கு பேமெண்ட் வந்துச்சு, ஜிஎஸ் ஆகுது. ஓகே, இங்கேருந்து கிளம்பியாச்சு. இவர் ரசம் ஸ்பெஷல் மாஸ்டர். இல்லை சீரியஸாக ரசம் சூப்பர்ண்ணே, என் ஒய்ஃப் சூப்பராக இருப்பேன் ரசம். அதோட அதுக்கப்புறம் நான் ரசம் நல்லா இருக்குன்னு உங்ககிட்ட தான் பண்ணேன். மைக்கில் 2 இருக்கும், சின்ன 2 ஆரம்பிச்சு ஒன்றா விடுங்க. ஒரே இந்த ரூமு சென்டர் ரூமு வண்டி எடுத்துருக்கு. டெல்லியிலேருந்து மணாலி போயிட்டோம். ஓகேவா, மணாலியில் வந்து மணாலிலேருந்து ரிட்டர்ன் எடுத்து திருப்பியும் ஜம்பு வந்தோம். ஜம்புலேருந்து திருப்பியும் கார்கில், ஸ்ரீநகர், அப்படியே அந்த ரூட் ஸ்ரீநகர் கார்கில் அந்த பக்கம் வந்தோம். நாங்கள் ஜம்புலேயே ரிட்டர்னாக இல்லைன்னு முடிவு எடுத்துட்டோம். சரி ரிட்டர்ன் போயிடலாம், போய் தாஜ்மஹாலில் பார்த்துட்டு காதல் வாழ்கன்ட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சோம். என்ன பண்ணுங்க, வண்டி இருக்கும் நேராக இங்கே வந்துருக்கு, ஃப்ளைட்டில் லேக்கு வந்துருக்கு, இன்னொன்று ரெண்டல் போய்ட்டு திருப்பி வரணும், ஏன்னா ஒழுங்காக கவர் பண்ணல. இல்லை கண்டிப்பாக உண்மைங்களா ரைடர்னா கண்டிப்பாக உண்மைங்களா போகணும், பேங்காங் போகணும், ரெண்டுலேயே போகணும். உங்களுக்கு டைம் இதுலேயே வேஸ்ட் ஆகிடுச்சுல, அதுலேயே ஒரு 5 நாள் போயிருக்குமா. 6 நாள் ஆயிடுச்சு. ரெண்டாவது நீங்கள் துருச்சுக்கு போயிட்டு வந்துருக்கோம். துருச்சுக்கு வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உண்மைங்களா டைரெக்டாக போய்க்கலாம். துருச்சுக்குமே பார்க்க வேண்டிய இடம் இந்தியா பாகிஸ்தான் பார்டர்லாம். கிளம்பிட்டேன் வந்துட்டு. வாட்டர் கூட பிரச்சனை இல்லை ப்ரோ, ஏடி உட்காரங்க நிலமா வாட்டர் கூட ஓட்டிடலாம். பின்னாடி உட்காந்து டர் ஆயிடுது. ஃபுல்லாகவே ஓட்ட வரீங்களே, அப்போ எப்படி இருக்கும்? இல்லை ஓட்டுறவங்களுக்கும் கஷ்டம், ஏன்னா பிரேக் அடிக்கும் போல அவரை தானே இடிப்பீங்க. பின்னாடி உட்கார அதுவும் ஒருத்தன் கிராம பாருங்க, இப்படி தான் உட்காருவோம். ஆமா, காலில் எடுத்துக்கிட்டு நடுவில் பேக் வச்சுக்கிறேன். வண்டி பாருங்க, வண்டி சாச்சா அவன் ஒரு பக்கம் சாய்வான். அது செடி பட்டதுக்கு நம்ம கஷ்டப்படணும் வண்டியில். யார் நல்லா எடுக்கிறவர் யார் வீடியோஸும் வருதுல்ல. ஸ்டார்ட் பண்ணவா? ஒரு டைம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்த டைம். ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த பக்கம் வாங்க, இந்த பொசிஷனை காட்டுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், நம்ம கூட சென்னையிலேருந்து வந்த 4 ரைடர்ஸு, 2 பேர் இந்த வண்டியில் இங்கே வாங்க போகிறோம். இங்கே பாருங்க, இப்படியே உட்காந்துட்டு கிட்டத்தட்ட 1500 2000 கிலோமீட்டர் வரைக்கும் இது வரைக்கும் ஓடி இருக்கிறாங்க. இன்னும் ஓட்ட போகிறாங்க. லக்கேஜ் பாருங்க, அந்த லக்கேஜை காட்டுங்க. பக்கத்தில் போக ப்ரோ, அங்கேருந்து காமிச்சா சின்னதாக தெரியும். இது ஆக்சுவலாக ஷேர் ஆட்டோ மாதிரி போகிற உள்ள லோடு ஏற்றிப்போம். ஷேர் ஆட்டோ மாதிரி இவ்வளோ தூரம், அதுவும் டபுள் சுவிட்ச், இவ்வளோ லக்கேஜ் வச்சு மவுண்டன்ஸில் வேர்ல்டு ஹையஸ்ட் மோட்டரபிள் பாஸு, அப்புறம் வேர்ல்டு டஃபஸ்ட்டு வாட்டர் கிராசிங், ஃப்ளட்டு, லேண்ட்ஸ்லைடு அப்படின்ட்டு எல்லாத்தையும் தாண்டி நம்ம ப்ரோ இப்போ தான் சொன்னார், ஒரு சேர் ஆட்டோ மாதிரி இந்த R15 யூஸ் பண்ணி 4 பேர் 2 பைக்கில் இவ்வளோ லக்கேஜோட வந்துருக்குறாங்க. அவங்கள நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். இங்கே வாங்க ப்ரோ. அந்த அந்த டீமை வந்து தலைமை தாங்கினது வந்து நம்ம ஜான்சன் ப்ரோ. அப்புறம் இவங்கெல்லாம் வந்து அவங்க டீம்மேட். எப்படி ப்ரோ இருந்தது இந்த வண்டியில் வர்றது? வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ. ஆக்சுவலாக எல்லாம் டஃப் தானே. எப்படின்னா நாங்கள் லோக்கலில் சைக்கிள் ஓட்டுற மாதிரி ஓட்டுவோம். ஒவ்வொரு நாளும் 300 கிலோமீட்டர் வெயிட் பண்ணுவோம், ஸ்டே பண்ணுவோம், திருப்பி மார்னிங் எழுதுப்போம், திருப்பி 300 கிலோமீட்டர் ஓட்டுவோம், திருப்பி மார்னிங் எழுதுப்போம். இந்த மாதிரி ஒரு 4 டேஸாக ஓட்டிருப்போம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் இந்த இடத்துல. வலிக்குதுன்னு மாறி சண்டை போட்டு இதில் ஹைலைட் என்னன்னா, எல்லா வெதரையுமே அடிச்சு நொறுக்கிட்டு தாண்டி வந்துட்டோம். லேண்ட்ஸ்லைடா போ, அடி விடு, வண்டியை விடு, மலையா விடு, பனியா விடு, அதான் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு ரைடு பண்ணுறது ஒரு என்ஜாய்மெண்ட் தான். சீரியஸாக இது இந்த ரைடு நாங்கள் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக வந்து நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணி ரைட் பண்ணோம். இது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கனைஸ் டிஜே ப்ரோ தான் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ஆனால் ஆர்கனைஸ் பண்ணுறதால ஓகே. எனக்கு அதை விட ஃபுட்டு நம்ம மதுரை வந்தீங்கன்னா ரசத்தை வச்சிருக்கிறேன். ஆனா பின்னாடி உட்காந்து ஏன்டா வந்த மாதிரிலாம் ஃபீல் ஆயிடுச்சு. கம்பெனியா ஓன் வண்டியிலே வந்திருக்கலாமா அந்த மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு. இன்னொரு 1500 கிலோமீட்டர் இருக்குடிச்சலாம். இன்னும் அர்ஜென்ட் பார்த்தா அதெல்லாம் சண்டையா இன்னொரு 1500 கிலோமீட்டர் இருக்குவா. உனக்கு போகிறதுக்குள்ளே உனக்கு பைல்ஸ் ஆப்ரேஷன் கன்ஃபார்ம். அதுதான் குடும்ப கட்டுப்பாட ஃப்ரீயா பண்ணிக்கலாம், வேற ஒண்ணும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ப்ரோ.
மக்களே லேலேருந்து கிளம்பிட்டோம். லேண்டாவது பாரு ஃப்ளைட்டா? ஃப்ளைட் லேண்டாவது. அவள் லேண்ட் ஆகி அப்போ போகிறது நம்ம வீடியோ பண்ணுறது. ஓகே, லேலேருந்து கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போனோம்னா ஜம்முக்கு டார்கெட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஜம்மு போவோம், இல்லைனா காஷ்மீர். இது மாதிரி கோல்டு வேறு லைட்டாக இங்கே மூக்கில் தனியாக ஊற்றுது. போயிட்டு வெளியே கிளைமேட்டை விட்டு வெளியே போனால் தான் இன்னுமே தெரியும். இன்னும் குளிர்துங்க பாருங்கள், கைகள் அப்படியே இன்னும் க்ளவுஸ் போடாமல் வேறு இருக்கேன். சரி ஓகே, இப்போ இங்கேருந்து பசங்க எல்லா வண்டிக்கு பெட்ரோல் போட்டாங்க. பெட்ரோல் போட்டு ரைடு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிறோம்ல அப்படியே பிளாக் எடுத்துகிட்டே போம். நல்ல அழகான வியூ இருக்கும். ஓகே ஓகே ஓகே, பாய் பாய். மக்களே, கார்கில் கிட்ட ரீச் ஆகிட்டு இருக்கோம். இந்த கார்கில் மலையோட அழகுங்களை பாருங்களேன், செம்ம அழகாக இருக்குங்க. நின்று பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது கார்கில் மலையோட அழகுகளை. எவ்வளோ அழகான மலைகள். அந்த மலைகளை அந்த மேகம் அப்படி இடிச்சிட்டு இருக்கும்போது செம்மையாக இருக்குங்க. இன்னும் நம்ம கார்கிலுக்கு இன்னும் 240 கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், நம்ம ஸ்ட்ரைட்டாக ஜம்புக்கு போட்டிருக்கோம் மேப்பு. கார்கில் போய் கார்கில்லேருந்து டேரெக்டாக ஜம்பு போயிடும். ஸ்ரீநகர் போய் ஸ்ரீநகர்லேருந்து ஜம்பு போயிடும். எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் ஓட்ட சொல்லியிருக்கேன். பார்க்கலாம். செம்மையாக இருக்கா? திஸ் இஸ் கார்கில் மலைப்பகுதிகள். எப்படியோ நம்ம காத்துங்கா, லே, கார்கில் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இந்த ரைடை பற்றி நம்ம சிம்பிளாக ஒன்று சொல்லணும்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். புரியுதுங்களா? ஏன்னா வந்து பைக் ரைடுன்றது சும்மா கிடையாதுங்க, சீரியஸாங்க. நான் கூட இந்த லே லடாக்ன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் புதுசாக ஒரு பயன்றது அப்பாற்பட்ட ஒரு விஷயங்கள் நிறைய இங்கே நடக்குது. ரோட்ஸ் மில்லி செகண்டில் நம்ம கையிலேருந்து நம்ம உயிரை தப்புன்ற செகண்ட்லேயே எடுத்துகிட்டு போயிடும். நம்ம ரைடை மட்டும் கரெக்டாக, பைக்கை மட்டும் கண்ணை மட்டும் ரோட்டில் வச்சு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணோன்னா இதெல்லாம் தப்பிக்கலாம். நம்ம வேடிக்கை இந்த அழகையும் ரசிக்கணும்னா சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப அழகாக இருக்குது. கேர்ஃபுல், அதேமாதிரி பைக் ரைட் பண்ணுறவங்க அதை கேர்ஃபுல்லாக ரைட் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேஃபாக ரீச் பண்ண முடியும் நம்ம போகிற இடத்துக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு டேஞ்சரஸ் ரோட்ஸ் எல்லாமே. லேயில் சொல்லணும்னா லே ஒரு சூப்பர் டவுன். நாங்கள் லே டவுன் வேறு லெவலு. அன்றைக்கி நைட் எங்களுக்கு லே டைமில் நைட்டில் டவுனில் செம்ம என்ஜாய்மெண்ட்டு. நல்லா இருந்தது. புதிய புதிய ரைடர்ஸுங்களை அவங்கக்கிட்ட பேசுனது, சில பேருங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொன்னாங்க. அவங்க அதை சொல்லும் போதெல்லாம் ஓகே இப்படிலாம் கூட இருக்கோ அப்படின்றது நம்மளுக்கு ஒரு தாட்டு. ஆனால் இந்த ரைட் லடாக் ரைடை நாங்கள் இன்னும் கரெக்டாக ப்ராப்பராக முடிக்க முடியல. ஏன் முடியலன்னா சொல்லவே தெரியல. இயற்கையின் பேரழிவுகள் நிறைய நடந்துச்சு. நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு மணாலி ரூட் பிளாக்னு ஆகுது எங்களுக்கு. மணாலி ரூட்லாம் கிட்டத்தட்ட இன்னும் நாங்கள் லேலேருந்து கிளம்பி 7 நாள் வரைக்கும் நாங்கள் அங்கே இருந்துகிட்ருக்கோம். மணாலி கிட்ட போயிட்டு அந்த லேண்ட்ஸ்லைட் ஆகி கிட்டத்தட்ட 7 நாள், ஒரு வாரம் ஆகி அந்த லேண்ட்ஸ்லைடை இன்னும் ரெடி பண்ணாமல் அப்படியே தான் வச்சுருந்தாங்க. சரி, அதுக்கப்புறம் கார்கில் வரலாம்னு கார்கில் ரூட் வந்தோம். கார்கில் ரூட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரோடுங்க ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் ரைட் பண்ணுற மாதிரி அந்த டைமில் ஆச்சு. நான் குத்துமைப்பாக தான் சொல்கிறேன், மைனூட்டாக கரெக்டாக சொல்லலை. நாங்கள் லேவை போயிருந்தோன்னா, கரெக்டாக லேக்கு போயிருந்தோன்னா நாங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்போம். கரெக்டாக மணாலி ரூட் வழியாக நாங்கள் உள்ள லேக்கிட்ட போயிருந்தோன்னா எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்போம். ஆனால் நாங்கள் கார்கில் ரூட் வழியாக போய் ஜம்பு, ஸ்ரீநகர், கார்கில் அந்த மாதிரி போனால கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் சுற்றிட்டு போனோம். அதுவும் ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. புதிய ஊர். நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி நான் தாட்டே பண்ணல. எப்படின்னா 900 கிலோமீட்டர் எங்களுக்கு பெருசாக தெரிஞ்ச இடத்துல நாங்கள் டெல்லியிலேருந்து மணாலி வரத்துக்கு 900 கிலோமீட்டர்ஸ்க்கு கூகுள் மேப்பில் காமிச்சிது. ஆனால் நாங்கள் மணாலிலேருந்து திருப்பி ஜம்புலேருந்து திருப்பி கார்கில் வந்தோம். கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட நாங்கள் ரைட் பண்ணோம். அது எங்களுக்கு பெருசாகவே தெரியல. ஏன்னா நாங்கள் அந்த டார்கெட்டை நோக்கி போன ஒரு பயணம் தான். எப்படின்னா எப்படியாவது காத்துங்கா ரீச் ஆகிடணும், நம்ம ரைடை கம்ப்ளீட் பண்ணோன்னா காத்துங்கா போயே ஆகணுன்ற ஒரு டார்கெட்டில் தான் போனோம். காத்துங்காவை ரீச் பண்ணோம். நல்லா தான் இருந்தது. நாங்கள் அதை கஷ்டப்பட்டோன்ற ஒரு ஃபீலிங்கே இல்லாத அளவுக்கு மழை அந்த இடத்துல பண்ணோம். ஸ்னோஸ் அந்த இடத்துல ரொம்ப -டிகிரி போய் ரொம்ப ஒரு மாதிரி வ்ளாக் எடுக்க முடியாத அளவுக்கு நல்லாவே நான் போயிட்டு அந்த அளவுக்கு ஆகிடுச்சு. எப்படியோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி திருப்பி லேல ரெஸ்ட் எடுத்து மறுநாள் டாக் பண்ணது தான் இந்த வ்ளாக். எல்லாமே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுது வாட்டரில். இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பண்ணியிருப்பாங்க பாவம். என்ன பண்ணுறது, இயற்கை யாராலையும் கணிக்க முடியாதுன்ற மாதிரி மொத்தமாக வச்சு வாங்கிட்டு இருக்குது இவங்களை. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாட்டர் தான். ஃபுல்லாக ரோடே 2-3 ரோடு போகிற வழியிலே பிளாக் தான் போட்டிருக்கு. அது எப்படின்னு பார்ப்போம். பார்த்துட்டு எதனா ஊருக்குள்ளே பூந்து போக முடியுமான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆனால் நேற்று நைட்லாம் இல்லைங்க, இது 2 நாளைக்கு முன்னாடி பெய்ஞ்ச மழை. இன்னும் அந்த தண்ணி வத்தாமல் அப்படியே நின்றுட்டுருக்கு. தண்ணி வெளியே போகாமல் நின்றுட்டுருக்கு ஸ்ரீநகர்லாம்.
தண்ணி வெளியே போகிறது வேகமாக வெளியே போகிறதுனால வந்து சில டேம்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு இதனால் கஷ்டம்தான், என்ன பண்ணுறது. சரி ஓகே, நம்ம லடாக் ட்ரிப்பில் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஏன்னா வந்து அங்கேயும் நிறைய மழை, அதனால் எவ்வளோ பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு கிளம்பிட்டோம் வெளியே சீக்கிரமாக. ஏன்னா திருப்பி நம்ம லாக் ஆகிடும். ஆல்ரெடி நாங்கள் வந்து காஷ்மீர் ஒரு நாள் ஜம்முலே, சரி ஒரு நாள் வந்து லேலே லாக் ஆகிட்டோம். எதனாலனா காஷ்மீரில் வந்து ஃபுல்லாக லேண்ட்ஸ்லைடு, அதனால் அங்கே லாக் ஆனதுனால சரி ஓகே நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு காஷ்மீர் ஓப்பன் ஆனோடனே நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஏன்னா இன்றைக்கி டேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5, 6, 7 நாளைக்கு எங்களுக்கு வந்து ட்ரெயின் இருக்குது. நாளை கழிச்சு நாங்கள் இந்த 700 கிலோமீட்டர் இன்றைக்கி ஃபுல்லாக கவர் பண்ணணும். நாளைக்கு வண்டி காலையில் 6 மணிக்கெலாம் வண்டி கொரியர் போடணும். மறுநாள் வந்து ட்ரெயினில் ஏறுற மாதிரி இருக்கும். இதுதான் எங்களோட பிளானு. வாங்க அப்படியே போகிற வழியில் எங்கெங்கெல்லாம் இந்த ஜம்முவில் எங்கெங்கெல்லாம் ஜம்மு டு ஸ்ரீநகர் போகிறதுல எங்கெல்லாம் டேமேஜ் ஆகிருக்குன்றதை அப்படியே பார்த்துட்டே போவோம். ஓகேவா? வணக்கம். நீங்கள் டேட் 7 ஜம்முவில் இருக்கோம். ஜம்முவில் வந்து டெல்லிக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா வந்து நாங்கள் ஒரு நாள் வந்து லேண்ட்ஸ்லைடு அந்த சைடில் உதய்பூர் ரூட் வழியாக போயிட்டு லேண்ட்ஸ்லைடாக இருக்கிறதுனால திருப்பி ரிட்டர்ன் ஸ்ரீநகர் வந்து ஸ்ரீநகர்லேருந்து திருப்பி ஜம்மு வந்தோம். இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டு ஜம்புல் வந்து டெல்லி. நாளைக்கு வந்து 9 மணிக்கு ட்ரெயின். என்ன பண்ணுறது தெரியல. 600 கிலோமீட்டர் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி புது நண்பர்கள் இவர்கள்லாம், அவரும் புது நண்பர்கள். இதெல்லாம் பழசுதான், இது பழைய பீஸு, இது புது பீஸு. புதிய நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க. இதோ இது காட்டலன்னா கோச்சிக்கோ. சரி ஓகே, மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நாங்களும் ஸ்டார்ட் ஆயிட்டோம். போங்க. நான் பாத்தீங்களா, நம்ம கிளம்புறோம்னா மழை வர ஆரம்பிக்குது. லைன் கவர் போடுங்களா.